சரியா? அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில அந்த கூட படிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில பேர் எல்லாரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் ஏன்னா அவங்க வீட்லயும் அக்கா, தங்கச்சி, அம்மாக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க அக்கா, தங்கச்சி மாரி இந்த மாதிரி பண்ணா அவங்க அப்படிதான் இது பண்ணுவாங்களா? அப்படியே தண்ணி தெளிச்சு தேடாம விட்டுருவாங்களா? இல்ல தேடுனா தேடி வர்ற பெற்றோர்கள வந்து அவமதித்து, அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்களா? அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, நாங்கலாம் வந்து பாடி கார்ட்ஸ். நாங்க தான் வந்து அண்ணன்கள் மாதிரி, தம்பிகள் மாதிரி, வேற மாதிரி அப்படியெல்லாம் வந்து நெறையா நவரசங்களும் வந்து தெரிந்தவர்கள். அதுக்கு இப்படிலாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் வந்து 9 விதமான நவரசங்கள்லாம் தெரியும். நவரசத்த புழிந்து, புழிந்து அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து நம்மட்ட வந்து காட்டி, அந்த பெற்றோர்களை வேதனைப்படுத்தி அனுப்புறாங்க. சரியா? நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாதிரி சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு, நாளைக்கு மேபி ஏதாவது என்னனாலும் நடக்கலாம். நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா, என்னனாலும் நடக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நாங்க பார்த்துக்கிடுவோம் அப்படின்னா, உங்க அம்மா, அப்பா சம்மதத்தோட நீ வந்து அவங்களுக்கு வந்து நீ வந்து எங்கள விட நீ கார்டியனா இருக்க முடியுமா? எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து ரைட்ஸ் எடுத்துக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றவங்கலாம் நீங்க இருக்கீங்களே! இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. நான் தான் பார்க்குறேன். ஒரு நான் இங்கிட்டிருந்து இங்கிட்டு ஊதி விடுறது, இங்கிட்டிருந்து இங்கிட்டு ஊதி விடுறது, இங்கிட்டிருந்து இந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் இருக்கு. பட் இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு ஒரு பெண் வந்து அ ஒரு பேரண்ட்ஸ விட்டு ஒரு இது வராங்கன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து நீங்க நெறைய எங்க மேல தப்பு இருந்தாலும் சரி, அவங்க மேல தப்பு இருந்தாலும் சரி, அந்த வேல்யூ பேரண்ட்ஸ்னா என்ன? அப்படிங்கிற அந்த வேல்யூ, சொசைட்டியுடைய அந்த வேல்யூ சும்மா வந்து வெப் சீரிஸு அப்புறம் வந்து இந்த மாதிரியால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தா போதாது.